சரி சார், எங்க பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். அன்னைக்கு பாக்குறேன் ஒரு காய்கறி கடையில வெண்டைக்காய் வாங்கி ஓரமா உட்காந்து ஒடிச்சிட்டு இருக்காரு. சார், எவ்வளவு பெரிய பேராசிரியர் சார் நீங்க, ஓரமா உட்காந்து ஒடிச்சிட்டு இருக்கீங்க வெண்டைக்காய். அப்ப அவர் சொன்னார், ஒடிச்சு வாங்கினா கடைக்காரன் திட்டுறான், ஒடிக்காம கொண்டு போனா பொண்டாட்டி திட்டுறான், அதனால இங்க ஒடிக்காம வாங்கி அங்க ஓரமா உட்காந்து ஒடிச்சு எடுத்துட்டு போகும் தம்பின்னு. வாழ்க்கைன்னா மனைவிடா அவள் அப்படிதான் இருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நீங்களாம் நல்லா ரசித்து சிரிக்கலாம். ஏன்னா நல்ல வார்த்தைகள், நல்ல சந்தோஷங்கள், மனுஷனை எப்பவுமே நல்ல நல்ல விஷயங்கள் நினைச்சா சிரிப்பு வரும் இல்லைங்களா? குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க, ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் 3 பேரும் ஒன்றா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது இந்த இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் கேட்கறதுக்காக எல்லா பொம்பளை பிள்ளை பசங்களுக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கை தட்டுங்க. எல்லா பொம்பளை பசங்களும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமா அந்த பொண்ணு சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்குடா தங்கம், சூப்பரா தங்கம், வெரி குட்ரா தங்கம். அப்பா பொண்ணை ஒரு குறை சொல்ல மாட்டார். உண்மை தானே? ஆனா அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வரும், அம்மா யாருமா சமைச்சது? உங்க அக்கா தாண்டா லூசு, போற இடத்துல உசுர வாங்க, நான் காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டுறேம்மா. எல்லா பசங்களுக்கும் யார் தெரியுமா பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கை தட்டுங்க. எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அதான் 16 வயசு ஆட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? எப்ப பார்த்தாலும் வல்லு விழுறாரு. நம்ம சொல்றதை ஏதாவது கேட்கறாரு அவரு அப்படிமா. ஆனா 18 வயசு ஆட்டும் உங்க வீட்டுக்காரத்தை சொல்லுவி, அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாரு. உனக்கால தான் பாக்குறேன். ஆனா அப்பாவும் ஸ்கூல் ஏதாவது வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. போய்கிட்ட போன் பண்ணி விசாரிப்பாரு, என் பொண்ணு வந்துருச்சான்னு. காலேஜ் விட்டு ஸ்கூல் விட்டு எப்படி கேட்பாரு தெரியுமா? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, இவ்வளவு கேட்பாரு. பொண்ணை பையனை கேட்பாரு, துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனா அவங்க அம்மா விட்டு கொடுக்காது, சமாளிக்க. இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான். பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன்னு வரல, இதை போட்டு கொடுக்கறதா அதுக்கு வேலை. இந்த 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலமே உலகத்தில் தாய் ஒருத்தி தான், அம்மா ஒருத்தி தான். அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நம்ம பாராட்டும். அம்மா